கிருஷ்ணன் மாதிரி இருப்பேன், சாய கொண்ட போட்டு முருகன் மாதிரி இருப்பேன். ஆனா கையில தாளம் வச்சுருப்பார், அது வெண்ணெய் வச்சுருப்போம். இதான் வித்தியாசம். இவர் தாளம் வச்சுருப்பார். திருஞான சம்பந்தர் குழந்தை வாத்சல்ய பாவம், சக்கிய பாவம். என்னுடைய நண்பன் அப்படின்னா தம்பிரான் தோழன் அப்படின்னு பேரு இவருக்கு, சுந்தரமூர்த்திக்கு. தம்பிரான்னா பரமேஸ்வரன், நம்பிருமாள்னு சொல்றோம், எம்பிரான்னு சொல்றோம், நம்பிரான்னு சொல்றோம் போல தம்பிரான். தம்பிரான் தோழன் இவருக்கு அடைமொழி. தம்பிரான் தோழன் வந்தார் அப்படின்னு இவருக்கு திருச்சின்னம் ஊதுவாளா. சிவனுக்கு தோழன் இவர், இவருக்கு சக்கிய பாவம். அதனால மரியாதை இருக்கார். பிரேமையா பழகினா தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேமையா பழகினா தான் சக்கிய பாவம் இருக்கும். திருமங்கை மன்னனுக்கு பெருமாள் இடத்துல சக்கிய பாவம் தோணும்படியான பாடல்கள் சில இடங்கள்ல இருக்கு. நாயிகா பாவம் அப்படிங்கிறது மணிவாசகர், மாணிக்க வாசகர் தான் திருக்கோவையார் முதலியதான காதல் விஷயமான ரசமான பாடல்களை பாடினார். பரமேஸ்வரனுக்கு தன்னை நாயிக்கையாக நினைக்கிறார் மாணிக்க வாசகர். தாசபாவம், அப்பர் தன்னை ஒரு அடிமையாக நினைச்சு தொண்டு செய்யறதே லட்சியமா இருக்கிறார். சிவனே நான், நானே சிவன், ஆதிசங்கரர். இப்படி 5 விதமான பாவமும் சைவ பக்தியிலேயே இருக்கு. சிவபக்தியிலேயே 5 விதமான பாவம் உண்டு. அதுல தோழமை அப்படிங்கிற பாவம் உடையவர் சுந்தரரா இருப்பதனாலே ரொம்ப சலுகையோட இருப்பார். இவர் பாக்கி நாயனார் மாதிரி இருக்க மாட்டார். அப்பர் மாதிரி முழத்துண்டும் நெத்தியில விபூதியும் கழுத்துல உத்ராட்சமா கையில பிச்சை வாங்கி சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. இவர் தக 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 தகன்னு திவ்யமான பீதாம்பரம் கட்டிண்டு நல்ல பூ மாலை எல்லாம் சாத்தி கொண்டு தாம்பூலங்கள்லாம் போட்டுண்டு ஜவ்வாது புட்டு போட்டுண்டு இவர் பார்த்தா இவர் ஒரு நாய் நாராட்டமே இருக்க மாட்டார். பெரிய கோட்டீஸ்வரன் மாதிரி வருவார். எல்லாம் முணுக்குமா வைரமும் தங்கமும் அவர் இடத்துல சின்ன சின்ன. ஏன்னா நான் அவருடைய தோழையா, குபேரன் அவருடைய தோழன், நான் ஒரு தோழன். தோழனுக்கு தோழனா நிற்க வேண்டாமா ரெடியா? இல்லைன்னா ஒரு பரதேசியாவும் குபேரனாவும் தான் இருக்கும் அவருக்கு. இவர் அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம். பரமேஸ்வரன் கட்டாட்சம்னா எல்லாம் கிடைக்கிறது. ஒரு பைலட் கேட்க மாட்டாரு, எனக்கு ஒரு வைர செயின் போட்டுக்கணும் போல இருக்கு, நான் உங்க இடத்துல தேவாரம் பாட வரேன், எனக்கு வைர செயின் போட்டு கேட்டுன்னு வர பாடகர்ல இவர் போடுறான் தான் ஈஸ்வரன் போடணும். இந்த பையில அந்த பையிலும் போட்டால நான் செயின் போட்டுப்பேன். ஈஸ்வரன் பார்த்து பார்த்து போடுவான் இவருக்கு. இப்படி போட்டா நன்னா இருக்கும். கையை தூக்கும் பொழுது வைர மோதிரம் போட்டா நன்னா இருக்குமே. இவர் தலையை அசைக்கும் பொழுது வைரக்கடுக்கம் போட்டா வருவேன். ஈஸ்வரன் தான் சர்வபூஷணமும் பண்ணி போட்டிருக்காரு, அதோடய மினிக்கின்று. இவ்வளவையும் பண்ணிவிட்டு ஈஸ்வரன் கிட்ட கோபிச்சுப்பார். எனத பண்ணிவிட்ட எனக்கு நீ காமினி காஞ்சனமே இவருக்கு லட்சியம். அதனால ஈஸ்வரனை போய் பாடி விட்டு காஞ்சனம் காமினி அதுதான் அவருக்கு இஷ்டம். அவர் ஈஸ்வரன் கேட்டு கேட்டு வாங்கிப்பார். எப்போதும் குஷியா இருப்பார், தைரியமே இருக்காது, சந்தோஷமா இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாயனார். இவருக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். மொத்தம் பொண்ணை கொடுக்கறேன்னு வந்தான் ஒரு பிராமணன். அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவர் ஒரு பித்த நாட்டம் பரமேஸ்வரன் அவர் தடுத்து விட்டான். நம்ம இங்க திருவெண்ணெய்நல்லூர் தான், திருவெண்ணெய்நல்லூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொண்டான். அந்த ஊரும் இப்போ இருக்கு, தடுத்தாட்கண்ட புறம்னு ஒரு ஊர் இருக்கு திருவெண்ணெய்நல்லூர் பக்கத்துல. தடுத்தாட்கொண்டான். ஏன்னா உங்க அப்பன் உன்னை எனக்கு கிரயம் பண்ணி கொடுத்திருக்கிறான், அதுக்காக வேண்டிய பட்டயம் என் இடத்துல இருக்கு, எனக்கு அடிமை இவன், யாரும் தன் இஷ்டப்படி பொண்ணை கொடுக்க முடியாது என்று தடுத்து அந்த பொண்ணுக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகாம பண்றாரு சிவன். மெனக்கட்டு சிவன் பண்றாருன்னு பூர்வ கதை. அதே சிவனே அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியம் இல்லை போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவருக்கும் கல்யாணம். என்ன ஒரு அப்பன் அப்படித்தானே பண்ணுவான், ஒரு நண்பன் அப்படித்தானே பண்ணுவான். ஏன் சுத்த லௌகீகமான இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நண்பன் கவலை, தடுக்கணும். அத இவனுக்கு ஏற்ற பொண்ணை பார்த்து வைக்கணுங்கிற அப்படி பார்த்து பண்ணி வைக்கிறான் இல்லையா பரமேஸ்வரனே. இவருக்கு பறவை நாச்சியாருன்னு பேரு அவளுக்கு. இந்த பறவை நாச்சியாரு திருவாரூர்ல பொறுக்கி எடுத்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவருக்கு தன் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மாளிகை கொடுத்து
அந்த மாளிகையிலே பரவி நாச்சியார், பரவினாலே கடல்னு அர்த்தம், கடல் போல ஒரு கடல் மகளை போல இருக்காவும், க்ஷீராப்தி கன்னிகையான மகாலட்சுமியாட்ட இருக்காவும். அவளோடு இருக்க கல்யாணம் பண்ணி வச்சு கூடுத்தனங்கள்லாம் வச்சு தியாகராஜ பெருமானே அதெல்லாம் கவனிச்சண்டி யோகக்ஷேமம் மகாமீகம்னு வச்சுருக்கார். இவர் ஊர் சுத்துவார், யாத்திரை போறேன்னு பரவீனாச்சாரிட்ட சொல்லி விட்டு கோவில் கோவிலா சுத்திரதா போயிட்டே இருப்பார். அங்கங்க பார்த்து ஜனங்களா இவரையே பரமேஸ்வரனாட்டம் பார்ப்பார். ஏன்னா சுந்தர மூர்த்தி இல்லையா, அதனால வெச்சகன் வாங்காத எல்லாரும் பார்க்கிறா. திருவொற்றியூர் வந்தார். திருவொற்றியூர்ல வந்தா அந்த கோவிலுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா, சங்கிலின்னு பேரு அவளுக்கு. இவரை செம்மையா இவரை பிடிச்சு பின்னி விட்டாவோ, அதனாலதான் சங்கிலின்னு பேர் போல இருக்கு. சங்கிலி நாச்சியார். இந்த சங்கிலிய பெண்ணை பார்த்தார். அவளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோன்றது. இப்படி சுத்தினார், அங்க சுத்தினார். அவ அப்பா இருக்காரு, அவ அம்மா இருக்கார். ஏன்னா கேப்பமா கூட 4 பேர் வந்திருக்கா அவருக்கு. போவார் எப்போ போனாலும் கூட்டத்தோடு தான் வருவார் போவார், அதை பத்தி கவலைப்பட மாட்டார். ஏன்னா கூட்டம் பூரா அவருக்கு தலையாற்ற கூட்டம் தான். இப்படி பண்ணினா அதை சந்தோஷப்படுற கூட்டம் தான். உடனே அவன் அப்பாவை பார்த்து, உன் பொண்ணை எனக்கு கொடுப்பையா? அவர் பார்த்தார், இவருடைய அழகு, இவர் பற்றிருக்கிற பூஷணங்கள் பெரிய கோட்டீஸ்வரம் போல இருக்கு. நம்ம சங்கிலி போய் திருவொற்றியூர் நாதன் இடத்துல பக்தி பண்ணுவளே அது பலிச்சதாக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு, அப்படியே அடியன் கொடுக்கிறேன், உங்களுக்கே கொடுக்கிறேன், தாசியாமி. யாரோ இதை கவனிச்சு விட்டார். அப்புறம் அவ ஆத்துல போய் அவரை பார்த்து, போய் அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்தியா? ஊர்ல பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்கார், அவருக்கு கல்யாணம் ஆயிட்ட, கொடுக்காதீர். அப்படியா? நான் ஏன் கொடுக்கிறேன், என்னைக்கு தேதி வைக்கலான்னு மறுநாள் கேட்கிறார் சுந்தரமூர்த்தி. நான் உங்களை நீங்க தப்பா நினைக்க கூடாது, ஒரு உண்மையா நான் கேட்கிறேன். ஒரு சந்தேகம், ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணமா? ஆகவே இல்லை. சும்மா கல்யாணம் பண்ணி பண்ண, அதெல்லாம் கல்யாணமே ஆகல. பின்ன பஞ்சகச்சங்கட்டின் இருக்கிற அது ஒரு பழக்கம், வேற ஒண்ணு அழகா இருக்குங்கிறதுக்காக கட்டின்னு இருக்க. இவரோ பூனலை கவனிக்கிறார், இவரோ ஆகலைங்கிறார். என்னன்னு தெரியலையே. உண்மையா சொல்லுங்க, எனக்கு பண்ண கொடுக்கறதுக்கு ஆசைதான், இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு. நீங்களும் பொய் சொல்ல மாட்டேன்னு தோன்றது. சிவான்னு சொல்லிட்டு எனக்கு பொய் சொல்ல போறேன், அதனால பொய் சொல்ல மாட்டேன்னு தோன்றது. ஈஸ்வரன் சாட்சியா நீங்க சொல்லணும். கோவில்ல மகிழடி மரம் இருக்கு, மகிழ மரம் இருக்கு, அதனுடைய அடியில ஈஸ்வரன் சாட்சியாக எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு நீங்க சொன்னேன்னா நான் பொண்ணை கொடுக்கறேன். நாளைக்கு சொல்றேன், காலமே 10 மணிக்கு நான் சொல்றேன். சரின்ட்டு போயிட்டார். உள்ள அங்கேன்னு திருவொற்றியூர் சுவாமிட்டுக்கு அங்கேன்னு வந்தார். நீங்க காலமே 10 மணிக்கு கோவிலை விட்டு போயிடணும், கொலதாங்கிரையில போய் உட்காந்துருங்க. அப்புறம் 12 மணிக்கு உச்சிகால பூஜைக்கு வந்தா போறோம். சுந்தரா, ஏண்டாப்பா அப்படி சொல்ற? ஈஸ்வரன் சாட்சியா ஆணையிடணும்னு சொல்லியிருக்காரு அந்த பிராமணன். நானும் ஆணையிடுவேன், அந்த டைம் இங்க இருக்கக்கூடாது, சாட்சியா நீங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்நேகம். ஈஸ்வரனும் சரிங்கிறாரா? சரின்னு சொல்லிட்டார். கிளம்பி போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் மகிழடிலே நின்றார். உடனே சொல்றார், ஈஸ்வரன் சாட்சியாக எனக்கு கல்யாணம் ஆகலை, மகிழடி சாட்சியா. இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது, எல்லா உற்சவமே நடக்கிறது தான் பிரமாணம். அந்தந்த உற்சவம் அந்தந்த கோவில்ல அழகா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் மகிழடி சேவைன்னு பெயர். திருவொற்றியூர்ல மகிழடி சேவைன்னு பேர் இந்த உற்சவம். இன்னைக்கு நடக்கிறத நம்ம சங்கிலியை கல்யாணம் பண்ணி வந்துட்டார். கல்யாணம் பண்ணி 1 மாசம் 2 மாசம் அங்கேயே இருந்தார். இவருக்கு ஊர் கஷ்டம் வரத்துக்கு பயம்.